ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகனாஸ் கிச்சன். இன்றைக்கி சகனாஸ் கிச்சனில் நம்ம டேஸ்ட்டாக கீரை பொரியல் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். கீரைகளின் அரசன்னா அது முருங்கைக்கீரை தாங்க. 300க்கும் மேற்பட்ட வியாதிகளை அது போக்குறதுனால நம்முடைய முன்னோர்கள் அதை ராஜகீரைன்னு கூட சொல்லியிருக்காங்க. சத்துக்கள் குறையாமல் சுவையாக முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கட்டு முருங்கைக்கீரையில் இலையாக உருவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு 3ஐயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கப் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகா ஒரு 3லிருந்து 4 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நாம் இப்போது இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறோம். அதோட 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கீரை சேர்க்கும்போது தண்ணி சேர்க்கக்கூடாது. கீரையை நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். அப்போ தான் அதனுடைய சத்துக்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். தண்ணி ஊற்றுனா அதனுடைய டேஸ்ட்டு கூட மாறி போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் தண்ணியை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கீரையை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். கரண்டி வச்சுட்டு கீரையை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடணும். அப்போ தான் கீரை நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கும். இப்போது கீரை பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு 3/4 கப் இருக்குது, அதை சேர்க்க போகிறோம். பாசிப்பருப்பு நான் ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். நல்லா மலர்ந்த பாசிப்பருப்பு 3/4 கப் இருக்குது, அதை சேர்க்க போகிறோம். பாசிப்பருப்பு ரொம்ப குழைய விட்டுறாதீங்க, உதிரி உதிரியாக இது மாதிரி இருக்கணும். பருப்பை சேர்த்துட்டு இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பருப்பில் இருக்கிற தண்ணியோட கீரை இப்போ வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நல்லா வெந்ததுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற தேங்காய் 1/2 கப் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கிளறி விட்டுடலாம். கிளறிட்டு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல சீரகம் வாசனையோட முருங்கைக்கீரை பொரியல் டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் சூடாக எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சத்துக்கள் குறையாமல் முருங்கைக்கீரை பொரியல் ஒரு தடவை இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.